பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஜெகநாதன் தற்போது பணியாற்றி வருகின்றார். தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழகத்தை சுற்றி சர்ச்சை தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையிலே அந்த ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சுற்றறிக்கை, அதாவது உயர்கல்வித்துறை செயலாளருக்கு புகார் கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நியாயமான கோரிக்கைகள் அரசுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஆசிரியர் சங்கத்தினை நசுக்கக்கூடிய வகையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் செயல்பட்டு வருகிறார் என்றும், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆசிரியர் மற்றும் தொழிலாளர்களை ஆட்சிக்குழுவில் வைத்து நசுக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விரிவான கடிதம் ஒன்றையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். விசி தொடர்ந்து பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஏற்கனவே தமிழக அரசின் எதிர்ப்பை மீறி ஆளுநர் தனிப்பட்ட முறையிலே செயல்பட்டுதான் அவருக்கு இந்த ஓராண்டு எக்ஸ்டென்ஷன் பணி நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் புகார் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் வைத்தியலிங்கம் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். துணைவேந்தர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன விஷயத்தை கோரிக்கையா வச்சிருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தை ஆசிரியர்கள் ஏதாவது குறை சொன்னா அதை உடனே அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது. பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேம்குமார்ங்கிறவர் 2 வருடமாக பணியிடை நீக்கத்தில் இருக்கிறார். பணியிடை நீக்கம் என்பது குறைந்த காலத்திற்கு 6 மாதத்திற்கு மட்டுமே வைக்க முடியும். ஆனால் 2 ஆண்டுகளாக பணியிடை நீக்கத்தில் இருக்கிறார். ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே அரசுக்கு பல கோரிக்கைகளை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அப்படி கோரிக்கை அனுப்பினால் உடனே நடவடிக்கை, உடனே மெமோ கொடுப்பது, உடனே விளக்கம் கேட்பது என்று தொடர்ந்து ஆசிரியர்கள் சங்கத்தை பழிவாங்கும் நோக்கத்தில் துணைவேந்தர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நடவடிக்கையை தமிழக அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். ஆசிரியர் சங்கத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். சங்கத்தின் கடமை என்னவென்றால், எந்த குறைகளை இருந்தாலும் அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அரசிற்கு சொல்வதற்காக தான் சங்கமே இருக்கிறார். அந்த சங்கத்தை நசுக்குவது என்பது மிகவும் மோசமானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இணைப்பில் உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சமைக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.